உங்களுக்கு தலைச்சுற்றல், கண் இருட்டுவது போல உணர்வு இருக்கா? இதுதான் முதல் அறிகுறி. உடம்பு எந்த நோயையும் திடீரென கொடுக்காது. முதலில் சிறிய முன்னறிவிப்பு தரும். ஆனால் நாம் தான் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நாளை பணிகளை தொடர்கிறோம். காலையில் எழுந்தவுடன் தலையில் சிறிய சுற்றல், கண்முன் சிறிய இருள் மிதந்தது போன்ற தோன்றுதல். இதை பலர் இது எல்லாம் வழக்கம்தான் என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் இது உடம்பு சொல்லும் முதல் குறிப்பு. நீர்த்தேக்கம் குறைந்துள்ளது, சத்துணவு சரியில்லை என்பதற்கான அறிவிப்பு. நேரம் செல்ல செல்ல வேலையில் இருக்கும் போது திடீரென மனம் தளர்வது, சிந்தனை தெளிவாக வராமல் போவது, செய்யும் வேலையில் கவனம் உண்டாகாமல் தடுமாறுவது, இதையெல்லாம் சோர்வு என்று பலர் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது உணவு நேரம் சரியில்லை, தூக்க நேரம் கவலைப்படுகிறது, உடம்பு ஓய்வு கேட்கிறது என்று சொல்லும் உடலின் அமைதியான புலம்பல். பலருக்கு தோளிலும் கழுத்திலும் முதுகிலும் அடிக்கடி இழுக்கும்படி தோன்றும். இது வயது காரணமல்ல. ஒரே நிலைப்பாட்டில் நீண்ட நேரம் உட்கார்வது, சற்று நேரமாவது உடலை அசைக்காதது போன்ற வாழ்க்கை முறையின் தவறுகளையே உடம்பு இனிய முறையில் நினைவூட்டுகிறது. அதேபோல் முகம் வெளிறுதல், தோல் கரடு முரடாகுதல், முரட்டான சோர்வு, காயம் ஆற நேரம் எடுப்பது, இவை அனைத்தும் வெளியில் பயன்படுத்தும் பூச்சாரம் இல்லாமையின் விளைவு அல்ல. உடலுக்குள் நீர் குறைவு, சத்து குறைவு, தூக்கமின்மை, ஒழுங்கற்ற உணவு நேரம் போன்ற மறைப்பட்ட காரணங்களின் தாக்கமே இது. மேலும் ஒரு முக்கியமான அறிகுறி மனநிலை மாறுதல், சின்ன விஷயத்திற்கு கோபம் வருதல், காரணமின்றி சோகமாக இருந்து விடுதல், மனம் திடீரென கனமாகும் உணர்வு. இதை பண்பு என்று பலர் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இது உடலின் உள்ளமைப்பே சமநிலை குலைந்துள்ளதாக கூறும் மிக முக்கியமான எச்சரிக்கை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உடம்பு தரும் குறிப்பு ஒன்றும் சாதாரணமில்லை. நாமே அதை கவனிக்க மறக்கிறோம். ஒவ்வொரு நாள் கூடும் சின்ன வலி, சின்ன சோர்வு, சின்ன விரக்தி, இவை எல்லாமே பெரிய பிரச்சனை தருவதற்கு முன் தரும் சிறிய அறிகுறிகள். இந்த அமைதியான அழைப்பை நாம் கேட்டு தேவையான மாற்றங்களை வாழ்க்கையில் செய்தால் பெரிய நோயை கதவிலேயே நிறுத்த முடியும்.